people, welcome back to another new video. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி என்னோடய சீக்ரெட் டைரியை ஓப்பன் பண்ண போகிறேன். விச் இஸ் நான் மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்சசரிஸ். ஸோ இந்த ஆக்சசரி வந்துட்டு நான் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு 200க்குள்ளே ஒரு 300க்குள்ளே வாங்கின ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் அந்த பொருள் எப்படி இருக்குது, அந்த ஆக்சசரியோட நிலைமை என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். அப்படின்னா ஆக்சசரிஸ்னால் என்ன? என்னோட செயின், அப்புறம் வாட்ச் அண்ட் செயின் அண்ட் வாட்ச் இதுதான். ஸோ என்ன மாதிரி அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு செயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, ஒரு 3 மாதம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை ஆர்டர் பண்ணேன். ஆனால் அதோட குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. பட் அதோட பெண்டன்ட், அதோட டாலர் இருக்கு இல்லையா, அது மட்டும் வந்து நான் தரமாக யூஸ் பண்ணதுனால ஒரு வருஷத்துலேயே அதை வந்துட்டு நான் உடச்சிட்டேன். பட் அந்த செயின் வந்துட்டு பக்கா குவாலிட்டி. ஸோ இதுதான் அந்த செயின். இது வந்துட்டு நீங்கள் போட்டால் செம்ம கோல்டு மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும். இந்த செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 190 சம்திங்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன், விச் இஸ் வெரி ஒர்த். இது வந்துட்டு செம்ம, அதோட ப்ரைஸை விட ஓவராக வந்துட்டு உழைக்குது. எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒன்று வாங்கினது தான் இந்த செயின். இது க்யூட்டாக அது பாருங்க, அந்த ஸ்டோனோட வந்துட்டு ஒரு பெண்டன்ட்டாகவும் இல்லாமல் அதுலேயே அந்த செயின்லேயே வந்துட்டு இவ்வளோ க்யூட்டான டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாக்ஸாக. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கும் இது நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த டிஷர்ட் கூட இது வந்துட்டு பேர் பண்ணிக்கிட்டால் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை வாங்கிட்டேன். இந்த செயின் ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதா இந்த செயின் செம்மையாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு குர்த்தி போட்டுட்டு இந்த செயின் ஒன்று போட்டு போனால் போதும், அப்படியே சிம்பிளாக ரொம்ப எலிகண்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப காட்டுச்சு. ஸோ இந்த செயினும் என்னோடய ஃபேவரெட்டில் ஒன்று தான். ஸோ அதை கடைசியாக ஒன்று வச்சுருக்கேன். இதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு சாரீக்கோ இல்லை ஹாஃப் சாரீக்கோ இல்லை ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸுக்கோ நீங்கள் பேக் பண்ணிக்கிட்டால் ஜம்முன்னு இருக்கும். இந்த டாலர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதுக்கெல்லாம் செம்ம ஃபேன் நான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாலரே. இது மேலே ஒரு அவ்வளோ க்ரேஸ் இருக்குது எனக்கு. சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் போட்டுட்டேன்னா அவ்வளோதான், இன்றைக்கி நமக்கு எதுவுமே வேண்டாம், இது ஒன்று மட்டுமே போதும், அவ்வளோ கிராண்டாக காட்டும் நம்மளை. ஸோ இந்த செயின் ஆல்சோ, இந்த 3மே நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2025 மே, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் அதில் காட்டும். ஸோ இங்கே பாருங்கள், லாஸ்ட் இயர் வாங்கினேன், இப்போ வரைக்கும் அப்படியே புதுசுமாக இருக்குது. போட்டுட்டு போனால் ஒரு சின்ன கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இது தண்ணியில் கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் வரும், நீங்கள் தண்ணி பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு நாள் கூட கழட்டினதே இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் நான் இந்த செயின் என்றைக்கு நான் எனக்காவது ஃபங்க்ஷன் நான் மட்டும் இந்த செயின் போடுவேன், அப்போ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவேனே தவிர இது தண்ணிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன், தண்ணியும் பட்டிருக்கு, இதில் சோப் பட்டிருக்கு, எதுவுமே ஆனதில்லை. இது செம்மையாக உழைச்சிது, இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்குது. சில்வரில் ஒன்று வாங்கினேன் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. ஒரு எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது. நான் மாற்றி வச்சிட்டேன், சாரி. இதோ இந்த பெண்டன்ட், இந்த ரோஸோடது செம்மையாக ஒரு மாதிரி க்யூட்டாக பிரிண்ட்ரெஸ்ட்ரி வைப்பில் இருக்குது. ஸோ பிரிண்டெஸ்ட்டில் எல்லோரும் எத்தனை பேர் அதுக்கு ஃபேன் எனக்கு தெரியல. அதை பார்த்து தான் நான் ஒன்று இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குவேன். ஸோ இதுவுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, அதனால் இது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஸோ இது வாங்கியும் 1 வருஷம் ஆச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கோல்ட் ஸ்ட்ரிப் வச்ச வாட்ச் வாங்கினீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆயிருமோ, அப்புறம் இது வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் ஆகும், அது ஸ்கின் அலர்ஜி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு நினச்சி நான் என்னமோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வாங்கலாமா வேணாமா? இது 400, பட் இது வந்துட்டு 450 சம்திங். ஏன்னா இது வந்து 600, பட் நான் ஆஃபரில் வந்துட்டு 450-500 ரேஞ்சில் இதை நான் வாங்கினேன்.
அண்டு இது வந்துட்டு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பட் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன கலர் சேஞ்ச் கூட என் கண்ணுக்கு தெரியல. என்னால் நம்பவே முடியல. இவ்வளோலாம் நல்ல ப்ராடக்டை நான் வாங்குறேன்னா, நான் வந்துட்டு எப்படின்னா நிறைய காஸ்ட்லியாக நம்ம வந்துட்டு நிறைய காசு செலவு பண்ணால் தான் நமக்கு சூப்பரான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட்டு இப்போ தான் எனக்கு புரியுது, ஓகே நம்மளோட அஃபோர்டபுள் ரேஞ்சில் கூட இந்த நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கிது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு காட்டுவோமே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் காட்டுறேன். சில்வர் ஆக்சசரிஸ்லேயே இன்னொன்று வச்சுருக்கேன். அது மீஷோவில் வாங்கின ஒரு வாட்ச் தான். இந்த வாட்ச் தான் நான் வாங்கியுள்ளேன். பாருங்கள், இதோட லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது, க்யூட்டாக இருக்கும். இது போட்டிருந்தாலே என்னமோ தனியாக என்னமோ ஒரு ராஜா பகவான் மாதிரி ஒரு கெத்தான ஃபீலிங் வருது. சில ஆக்சசரிஸ் நம்மளை எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். இப்போது வந்துட்டு கான்ஃபிடென்ட் எதுலேருந்து வருது அப்படின்னா, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. எது நம்ம கிட்ட வச்சுருக்கோம், நம்ம ஐஃபோன் வச்சுருந்தா தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஒரு கோல்டில் ஏதாவது ஆக்சசரிஸ் போட்டிருந்தா தான் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணணும். இல்லாமல் அதுக்குன்னு நம்ம எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி அப்படியே சொல்லக்கூடாது. ஒரு ஷாபி லுக்கில் போயிட்டு நம்ம கான்ஃபிடென்ட் வருமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வெல் க்ரூண்டாக நம்மளை செல்ஃப் டெவலப் பண்ணிவிட்டு நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன வாங்க முடியும், நம்ம பட்ஜெட்டில் எதை பெஸ்ட்டாக வாங்க முடியும்ன்றத சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அதில் தப்பே கிடையாது. எந்த பொருள் வாங்குறதுலையோ ஸ்பெண்ட் பண்ணுறதுலையோ நான் வந்துட்டு தப்பு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அது இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, இன்னும் நம்ம ஏதோ கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன உள்ளேருந்து ஒரு மோட்டிவேஷனாக அது என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஒரு புது விஷயம் வந்துச்சுன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்குமா இல்லையா? ஸோ அது மாதிரி கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். பட் உங்ககிட்ட என்னென்ன மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கோல்டன் கலரில், சில்வர் கலரில் அண்ட் முடிஞ்சால் ஒரு ரோஸ் கோல்ட் கலர், ஒரு ரோஸ் கோல்ட் கலரில் நீங்கள் ஏதாவது வாட்சஸ் பேசிக், ஸோ வாட்ச் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 கலர்ஸ்லையுமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு பட்டுன்னு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆனது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி இது போடணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அது போட்டுக்கோங்க. செம்ம ஸ்டைலிஷாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆடட் டிப்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு வந்திருக்கேன். நான் நிறைய பேர் பார்க்குறேன், அது அவங்கள தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு தெரியாது, யாரும் அவங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லை இது நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது என்னென்னா, நீங்கள் ஒரு கோல்டன் கலரில் கமல் போட்டிருப்பீங்க அண்டு செயின் வந்துட்டு சில்வரில் வச்சுருக்கலாம், சில்வர் கலரில் போட்டிருக்கலாம். அண்டு மறுபடியும் கையில் வந்துட்டு வளையல் வந்துட்டு அந்த கோல்டு அந்த மாதிரி போட்டிருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபார்ம்டாக, அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஒரு சின்னதாக ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் என்ன வித்தியாசமாக ஏதோ ஒன்று இருக்கே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் ஆகணும், ரொம்ப மெயினான இடத்துல இருக்கீங்க, உங்களோட லுக்ஸ் அங்கே முக்கியம். அப்படிங்கும்போது உங்களோட லுக்ஸ் வைஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னலாம் கரெக்டாக ஒரே கலரில் வச்சுருக்கீங்க. இப்போது ரிங்கு, வாட்ச்சு அண்ட் செயின், அப்புறம் இயரிங்ஸு, இதெல்லாம் ஒரே கலராக இருந்தால் மட்டும் அதை போட்டுக்கோங்க. ஏதாவது ஒன்று மட்டும், இப்போ நான் ரிங்கு போட்டிருக்கீங்க, இந்த ரிங் மட்டும் நீங்கள் கோல்டன் ஆக்சசரிஸில் வேர் பண்ணும்போது ஒன்று சில்வரில் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணான்னா ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அந்த கோல்டனோட யூனிஃபார்மாக இருக்க மாதிரி அதே செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான். வேறு மித்தபடி ஒரு லுக் அட்வைஸ்னால் வேறு எதுவும் கிடையாது. அண்டு இதுதான், உங்களோட ஆக்சசரியை உங்களுக்கு அழகாக பேர் பண்ணிக்க தெரியும். அது என்னென்னலாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.